இப்போ முக்கோணவியல் அப்படிங்கிற பாடத்துல இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் ஷார்ட்கட்ல பார்க்கலாம். ஸோ முக்கோணவியல் விகிதங்கள். ஸோ விகிதம்னாலே நமக்கு தெரியும். ஸோ வகுத்தல இருக்கும். ரைட். இப்போ நம்மளுக்கு அதுல என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ ஒரு மொத்தம் 6 விகிதங்களை கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா. அடுத்தது கொசிகன் தீட்டா, சீக்கன் தீட்டா, காட் தீட்டா. அது பார்க்கறதுக்கு நம்ம ஷார்ட்கட் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ வீட்டில் விளையாண்டோம்னா என்ன சொல்லுவோம், தட் இஸ் நம்ம அக்கா கிட்ட ஸோ எப்பக்கா விளையாடுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்ப ஏப்பாக்கா. அடுத்தது அப்பக்கா, ஸோ ஆப்பாக்கா. ஸோ ஏப்பக்கா அப்படிங்கும்போது எதிர்பக்கம், ஏப்பாங்கிறது எதிர்பக்கம், காங்கிறது கர்ணம். அடுத்தது அப்பக்காங்கும் போது அடுத்துள்ள பக்கம் கர்ணம். அடுத்தது எப்போ அப்போ, அவ்வளவுதான். ஸோ எப்ப அப்படிங்கும்போது எதிர்பக்கம், ஆப்பா அப்படிங்கும்போது அடுத்துள்ள பக்கம். அப்ப சைன், காஸ், டானுங்கிறத மட்டும் அப்படியே வரிசையா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா, ஸோ சைன் அப்படிங்கும்போது எப்பக்கா, எப்பக்கம் அப்படிங்கும்போது நம்ம என்ன போடுவோம், தட் இஸ் எதிர்பக்கம் பை கர்ணம். அடுத்தது காஸ் தீட்டா அப்படிங்கும்போது என்னது பாருங்க, ஆப்பாக்கா, அப்பக்கா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அடுத்து டான் தீட்டா என்னது, தட் இஸ் எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். ஸோ அதான் நான் இங்க போட்டிருக்கேன், எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். ரைட். இப்போ நம்ம கொசிகன் தீட்டா, சீக்கன் தீட்டா, காட் தீட்டா பாத்துக்கலாம். கொசிகன் தீட்டா அப்படின்னா கொசுன்னு நினைச்சுக்கோங்க. அப்ப கொசு வந்து நம்ம என்னது கடிக்கும் இல்லையா. ஸோ கடிக்குது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், தட் இஸ் அக்கா எப்ப கடிச்சது அப்படின்ட்டு, அத கா எப்போ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சீக்கன் தீட்டா. சீக்கன் தீட்டானா சீக்குனா என்னது, சோ ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்குது. இப்ப கொசு கடிச்சா நம்ம சீக் ஆயிடுவோம் இல்லையா. ரைட். அந்த மாதிரி ஆயிட்டோம்னா நம்ம அதை எப்படி நம்ம பண்ணுவோம், அக்கா அப்போதான் கடிச்சது, அப்ப ஆப்ப, சொக்கா அப்ப அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது காட் தீட்டா. சோ நிச்சயமா கொசு கடிச்சா சோ நம்மளுக்கு என்ன ஆகும், சீக் ஆகும். அந்த சீக் என்னது, காய்ச்சல் வந்துச்சுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவோம், சோ கட்டல படுத்துருவோம். அதனால அது காட் தீட்டா. இதெல்லாம் கொஞ்சம் ஃபன்னியா தான் இருக்கும். சிரிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, நீங்க எக்ஸாம்ல எழுதுறதுக்காக தான் இந்த பர்பஸ். ஓகே. காட் தீட்டான்னு போட்டுக்கோங்க. காட் தீட்டா என்னவா இருக்கும், தட் இஸ் அடுத்துள்ள பக்கம் பை எதிர்பக்கம். அப்போ எப்போ, அப்ப எப்போ அப்படிங்கறத நம்ம அப்படி ஷார்ட்கட்ல எழுதியிருக்கோம். சோ அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நிரப்பு கோணங்களுக்கான முக்கோணவியல் விகிதங்களை பார்க்கலாம். சோ பாருங்க, நிரப்பு கோணம்னு தெரியும், 90 டிகிரி கிடைக்கணும் ரெண்டு கோணத்தை கூட்டினா. சோ இப்போ இங்க அது 90 மைனஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் பாருங்க சைன் தீட்டா இருக்கா. சோ சைன் 90 மைனஸ் தீட்டான்னு போட்டா நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா, சோ காஸ் தீட்டான்னு போட்டுருங்க. அதே காஸ் 90 மைனஸ் தீட்டா அப்படின்னு இருந்தா சைன் தீட்டான்னு போட்டுருங்க. அதே கோசிகன் இருந்தா சீக்கன் தீட்டா, அதே சீக்கன் இருந்தா கொசிகன் தீட்டா. அடுத்தது டான் இருந்துச்சுன்னா காட் தீட்டா, காட் இருந்துச்சுன்னா டான் தீட்டா. ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் மனப்பாடம் பண்ணணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் அப்படி பார்த்தாலே தெரியும், நமக்கு மைண்ட்ல வச்சுக்கலாம். இப்ப முக்கோணவியல்ல இருக்கக்கூடிய முற்றொருமைகளை பத்தி பார்க்கலாம். தட் இஸ் இப்ப நம்ம வேலைக்கு போயிட்டு சைன் போட்டா தான் நமக்கு என்ன கிடைக்கும், காஸ் கிடைக்கும். சோ நம்ம இங்க என்னென்ன எழுதணும் அப்படின்னா, சோ சைன் ஸ்கொயர்ட் தீட்டா பிளஸ், அதாவது காஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது அது நமக்கு நன்மை தானே. சோ பிளஸ் தானே. சோ சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு போட்டுக்கோங்க. ரைட். இதே 1 தரக்கூடிய இன்னும் 2 முற்றொருமைகளை பத்தி பார்க்கலாம். கொசிக்கனையும் காட்டையும் வச்சு நம்ம பார்க்கலாம். இப்ப கொசு கடிச்சிச்சுன்னா நம்ம சோ உடம்பு முடியாம போயிடுச்சுன்னா நம்ம கட்டில படுத்திருக்கணும். அதனால நம்ம என்ன எழுதணும், தட் இஸ் கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா போட்டுக்கோங்க. அடுத்தது காட் ஸ்கொயர் தீட்டாவும் போட்டுக்கோங்க. பட் என்னன்னா இது மைனஸ் தானே நமக்கு, ஏன்னா நம்ம கொசு கடிச்சா நமக்கு அதுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும் அப்படிங்கும்போது அது மைனஸ். அப்ப மைனஸ் போடுங்க. பட் ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா சைன் போட்டு நம்ம காசு சம்பாதிக்க போறோம் அப்படிங்கும்போது பிளஸ் போட்டுக்கோங்க. இது வந்து மைனஸ் போட்டுக்கோங்க. ஓகே. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா, சோ நம்ம உடம்பு சரியில்லாம போச்சுன்னா சீக்கு விழுந்தது அப்படின்வாங்க. அப்ப சீக்கு இருந்துச்சுன்னா சோ ஃபேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டேன், உடம்பே டேன் ஆயிடும். டேன் மீன்ஸ் ஒரு கரும்புள்ளி வந்துருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப சீக்கன் தீட்டா மைனஸ் டேன் தீட்டா அப்படின்னு வரணும். இதுல மைனஸ் ஏன் போடுறோம்னா நம்ம சோ உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அது சீக்கா இருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல. சோ அது இருந்துச்சுன்னா நமக்கு சோ ரொம்ப டேன் ஆயிடுவோம், ரொம்ப கருத்துருவோம் அப்படிங்கறத வந்து மைனஸ்னு சொல்லுவாங்க. சோ நம்ம என்ன பண்ணோம், தட் இஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அப்ப நம்ம என்னென்ன ஃபார்முலாஸ் எல்லாம் பார்த்திருக்கோம், எல்லாமே 1 தரக்கூடிய ஃபார்முலாஸ் தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். தட் இஸ் 1ங்கிற ஆன்சரா தரக்கூடிய முற்றொருமை பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. சோ சைன் போட்டா காஸ்
நமக்கு கிடைக்கும். அதனால sin ஸ்கொயர் தீட்டா அது பிளஸ் பாசிட்டிவா இருக்கனால நமக்கு நம்ம வேலைக்கு போய் சம்பாதிச்சாலும் நல்லது தானே. சொன்னா கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. அதாவது கொசு கடிச்சிச்சுன்னா ஸோ காட்ல படுத்துடணும் அப்படிங்கிறது தான் இது போட்டிருக்கு. தட் இஸ் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா. அடுத்தது சீக் ஆயிட்டோம்னா ஸோ நமக்கு ஃபேஸ் எல்லாம் டேன் ஆயிடும். அப்போ சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. ஜஸ்ட் மெமரியா இருக்கிறதுக்காக மட்டும்தான் நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ எக்ஸாம் அப்போ இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்க அதை எழுதிருங்க. எழுதினீங்கன்னா உங்களுக்கு மார்க்கும் கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் இந்த முற்றொருமை இருக்கு இல்லையா, இதுல இருந்தே மீதி இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம வந்து மீதி இன்னொரு 2 ஃபார்மா கொண்டு வரலாம். ஸோ இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படியே போட்டுக்கலாம். சைன் ஸ்கொயர் தீட்டாவை அப்படியே போட்டுட்டு ஸோ இப்போ இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாவை இந்த பக்கம் சமத்துக்கு இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்? ஸோ தட் இஸ் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு போடலாம். ஸோ இது வந்து இதோடைய இன்னொரு ஃபார்மேட். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு ஃபார்மேட் கொடுக்கலாம். எப்படி? இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாவை அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு என்னன்னு எழுதலாம்? தட் இஸ் 1. இப்போ இந்த காஸ் ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கு. அப்போ இந்த சைனை தூக்கிட்டு அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. அப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு போடலாம். கொசிகன் ஸ்கொயர் தீட்டாவை அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ எப்படி எழுதலாம்? தட் இஸ் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 பிளஸ் காட் ஸ்கொயர் தீட்டான்னு மாறிடும். இதுல காட் ஸ்கொயர் தீட்டாவை இந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. அப்போ பிளஸ் காட் ஸ்கொயர் தீட்டான்னு ஆயிடுது. அப்போ 1 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. 1 இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா மைனஸ் 1 மாறிடும். அப்போ நான் இங்க எழுதுற பாருங்க. தட் இஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு ஸோ கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. ஓகே, நல்லா பாத்துக்கோங்க. தட் இஸ் காட் ஸ்கொயர் தீட்டா அந்த பக்கம் போயிடுது, அந்த 1 ஆனது இந்த பக்கம் வந்துருது. ரைட், அடுத்தது பாருங்க. ஸோ சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா சமம் 1ல இருந்து இன்னும் 2 டைப்பை நம்ம கொண்டு வந்துடலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு ஸோ மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா அந்த பக்கம் போச்சுன்னா 1 பிளஸ் டான் ஸ்கொயர் தீட்டா. ஓகே, அடுத்தது இப்போ இந்த டான் ஸ்கொயர் தீட்டாவை ஸோ இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. ஸோ பிளஸ் டான் ஸ்கொயர் தீட்டான்னு ஆயிடும். ஸோ அதை இங்க போடுங்க. தட் இஸ் டான் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு ஸோ இந்த 1 இந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. தட் இஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 அப்படின்னு போட்டுருங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்க ஒரே ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சிருந்தா போதும். மொத்தம் 9 முற்றொருமைகளையும் நம்மளால ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ எழுத முடியும். ஸோ 3 ஃபார்மேட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. செகண்ட் பாத்தீங்கன்னா கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. தேர்ட் பாத்தீங்கன்னா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. இது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா ஸோ நம்ம இதெல்லாம் நம்ம ஷஃபிள் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரிகளுக்கான முக்கோணவியல் விகிதங்களின் அட்டவணையை தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ இப்போ பாத்தீங்கன்னா தீட்டா கொடுத்துட்டேன். ஸோ 0 டிகிரி இங்க இருக்கு. ஸோ 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி எல்லாமே போட்டாச்சு. அதே போல இங்க கீழே பாருங்க சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா, கொசிகன் தீட்டா, சீக்கன் தீட்டா, காட் தீட்டா போட்டிருக்கேன். ரைட், இப்ப பாருங்க. ஸோ சைன்ல பாத்தீங்கன்னா தீட்டா அப்படிங்கிற இடத்துல இப்ப 0 கொண்டாந்து போட்டோம்னா அப்ப சைன் 0 என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போடணும். ஓகே, எப்பவுமே பாருங்க சைன் ஆனது ஸோ 0ல இருந்து ஆரம்பிச்சு 1 வரைக்கும் போகும். அடுத்து காசுங்கிறது 1ல இருந்து ஆரம்பிச்சு ஸோ 0க்கு போகும். இப்ப அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னா ஸோ எல்லாத்துலயுமே இந்த மீதி இருக்கக்கூடிய எல்லாத்துலயுமே வகுத்தல்ல வந்து என்ன போடுறீங்க அப்படின்னா 2 போட்டுக்கோங்க. சரி, இப்படி இப்படி இப்படின்னு 2 போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ 2 2 2 இங்கேயும் 2 இங்கேயும் 2 இங்கேயும் 2. அடுத்து இங்க மேல என்ன பண்ண போறீங்கன்னா இங்க 1 இப்போ ஏன்னா 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ 1 2 3ன்னு போட்டுருங்க. அதே போலதான் இங்க 0ல வந்து முடிஞ்சிருக்கு. இப்ப இங்க இருந்து இப்படி கொண்டாந்துருங்க. தட் இஸ் 0க்கு அப்புறம் 1 2 3 3 இருக்கு இல்லையா, அந்த 3க்கு மட்டும் நீங்க ரூட் போட்டுக்கோங்க. தட் இஸ் பாருங்க. சோ இதுக்கு ரூட் 3, இதுக்கும் ரூட் 3. இப்ப இங்க எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா இது 1/2, இது ரூட் 3/2, இது ஒரு ரூட் 3/2, அடுத்து 1/2 வெவ்வேறு நம்பர் இருக்கு. பட் இங்க பாருங்க 2/2. சோ 2ஐயும் அடிச்சா 1ன்னு ஆன்சர் கிடைச்சிரும். சோ அந்த மாதிரி கிடைக்க கூடாது. சோ அப்படி 2/2 வந்துச்சுன்னா சோ அதை நீங்க யூஸ் பண்ணாதீங்க. சோ அதை எடுத்துருங்க. எடுத்துட்டு என்ன பண்றீங்கன்னா இங்க என்ன இருக்கு 45 டிகிரி தானே. சோ 45 டிகிரினா ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் இஸ் என்னென்னலாம் வரும் 1 இருக்கணும், 2 இருக்கணும், 3 இருக்கணும், 4 5 இங்கேயே இருக்குது. ரைட், இப்ப பாருங்க 1 2 இருக்கா. அப்போ 1 அது கீழே 2 போட்டுக்கோங்க. இந்த 3க்கு பதிலா மட்டும் ரூட்னு போட்டுக்கோங்க. அதே தான் கீழேயும் இதுக்கும் டோட்டலா நம்ம எடுத்துட்டு என்ன பண்ணலாம். சோ தட் இஸ் 45 டிகிரிக்கு பதிலாக மட்டும் நம்ம எப்பவுமே என்ன ஞாபகம் வச்சுக்கணும் 1/√2 1/√2. ஓகே, அதே போல டானினுடைய 30 டிகிரி இருக்கு இல்லையா, அது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா சோ 1/√3 அவ்வளவுதான். சோ இதெல்லாம் எப்பவுமே மாறது பாருங்க. சோ 1/√3 1/√2 1/√2 இந்த 45க்கு போட்டுக்கோங்க. சோ 2/2 வந்தா மட்டும் 1/√2 ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் ஞாபகம் வச்சு போட்டுருங்க. tan தீட்டா பொறுத்த வரைக்கும் tan 30 டிகிரிக்கு 1/√3 போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சோ இந்த 1 ஃபர்ஸ்ட் மேல இருக்கிற இந்த 1 இங்க போடுங்க. அடுத்தது கீழே இருக்கக்கூடிய இந்த √3 இங்க போட்டுக்கோங்க.
எப்படி சைன் 0ல இருந்து ஆரம்பிச்சு 1 வரைக்கும் போச்சோ சோ அதே போலதான் tan 0ல இருந்து ஆரம்பிக்கும் பட் வரையறுக்க இயலாது. அது வந்து இவ்வளவுதான் அப்படி நம்ம சொல்ல முடியாது. சோ இன்ஃபினிட்டின்னு மேக்ஸா சொல்லுவாங்க. இப்ப சைனுக்கு சொல்லுங்க 0 டிகிரிக்கு என்ன வருது? தட் இஸ் 0. சோ 30 டிகிரிக்கு தெரியும். சோ 1. சோ இது 2, இது 3, இது மறுபடியும் 1. ரைட். இப்போ நம்ம இது வகுத்தல்ல எல்லாத்துக்குமே 2 போட்டுக்கணும். சோ 2 2 2 போட்டுக்குவோம். ரைட். இப்போ நம்ம 3ன்னு இருக்கிற இடத்துல மட்டும் நம்ம என்ன பண்றோம்? சோ √3ன்னு மாத்திக்கிறோம். ரைட். அது போட்டதுக்கு அப்புறம் இங்க அடுத்த கரெக்ஷன் என்ன பண்ணுவோம்? 2 2 இருந்தா மட்டும் 1 √2ன்னு போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். ரைட். இப்போ இது சைன் தீட்டாக்கு. இப்போ அது அப்படியே நீங்க எங்க யூஸ் பண்ணணும்? தட் இஸ் கொசிகன் தீட்டால யூஸ் பண்ணணும். ஆனா தலைகீழியாக. அப்ப கொசிகன் தீட்டா சைனோட தலைகீழி அப்படின்னா 1/0ன்னு வரும். 1/0னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? தட் இஸ் வரையறுக்க இயலாது அப்படின்னு போடணும். அப்ப கொசிகன் தீட்டா அப்படிங்கும்போது சைனை வந்து தலைகீழா போடுவோம். சைனை தலைகீழா போடணும்னா 1/0. 1/0ங்கிறது வரையறுக்க இயலாது. அதாவது இன்ஃபினிட்டி நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுதான். ரைட். இங்க இதனுடைய தலைகீழி என்ன? சோ 2/1. அப்ப 2/1ன்னா தட் இஸ் ஈக்குவல் டு 2. அடுத்தது இது பாத்தீங்கன்னா √2/1 தட் இஸ் ஈக்குவல் டு √2. அடுத்தது இது √2/√3. அடுத்து இதனுடைய 1னுடைய தலைகீழி 1/1ங்கிறது என்ன கிடைக்குது? 1 தான் தரும். சோ அப்ப இதை எடுத்துருங்க. சோ அப்ப இதனுடைய ஆன்சர் 2, இதனுடைய ஆன்சர் √2, இதனுடைய ஆன்சர் 2/3. அடுத்து இதனுடைய ஆன்சர் 1. இப்போ காஸ் என்னன்னு சொன்னேன்? தட் இஸ் 1ல ஆரம்பிச்சு 0ல முடியும்னு சொன்னேன். அப்ப 0க்கு அப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 1, இங்க 2, இங்க 3 போடுவோம். ஓகே. 3 இருக்கிற இடத்துல ரூட் போட்டுக்கணும். ரைட். இப்போ 2 கீழே 2 எல்லாம் போட்டுக்கணும். சோ வகுத்தல்ல 2 வகுத்தல்ல 2 வகுத்தல்ல 2 அவ்வளவுதான். ரைட். இப்போ இன்னொரு சேஞ்ச் என்ன நடக்கும்? தட் இஸ் 2/2 இருக்கிற இடத்துல மட்டும் நம்ம என்னன்னு போடணும்? 1/√2ன்னு போடணும். ரைட். அப்போ காசுனுடைய எல்லா வெரைட்டியும் நம்ம எழுதியாச்சு. இப்ப அதனுடைய தலைகீழியா தான் நம்ம என்ன போடணும்? தட் இஸ் சீக்கன் போடணும். சீக்கன் இப்போ 1 வகுத்தல் 1 என்னன்னு கிடைக்கும்? தட் இஸ் 1ன்னு கிடைக்கும். √3/2ங்கிறது 2/√3 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து இது பாருங்க √2ன்னு கிடைக்கும். அடுத்து இது வந்து 2/1 2ன்னு கிடைக்கும். அடுத்து இது 1/0 அப்படிங்கும்போது இது வரையறுக்க இயலாததாக ஆயிரும். இது 90 டிகிரி சீக்கன் 90 டிகிரி என்ன ஆகுது? தட் இஸ் 1/0 போடும்போது வரையறுக்க இயலாது. தட் இஸ் 1/0 இன்ஃபினிட்டின்னு போடலாம். அடுத்தது tan தீட்டா. சோ இது 1/√3 அப்படிங்கறத வச்சுட்டு இங்க 1√3ன்னு போட்டோம். சரி. அப்ப tan பொறுத்த வரைக்கும் இது 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அடுத்தது இது வரையறுக்க இயலாதது அப்படின்னு நம்ம போடுவோம். வரையறுக்க இயலாதது. போலவே சைன் எப்படி 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அந்த மாதிரி தான் tan 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகி வரையறுக்க இயலாததாக போகும். ஓகே. சோ இப்ப காட் தீட்டா அப்படிங்கும்போது டானினுடைய தலைகீழி. டானுடைய தலைகீழி அப்படிங்கும்போது பாருங்க 1/0ன்னு வருமா? tan 0 டிகிரி என்ன 0வா? சோ அப்ப 0வை வந்து நம்ம தலைகீழியா எடுத்தோம்னா வரையறுக்க இயலாதது. அது காட் 0வாக இருக்கிறது. அடுத்தது என்ன பண்ணுவீங்க? இங்க பாருங்க 1/√3ங்கிறது தலைகீழி என்ன? √3. அப்ப காட் 45 டிகிரிங்கிறது tan 45னுடைய தலைகீழி. அப்ப 1/1ங்கிறது என்னது? 1 தான். அடுத்தது காட் 60 டிகிரிங்கிறது tan 60 டிகிரி. அப்ப 1/√3. அடுத்தது இப்போ 1/1 வரையறுக்க இயலாதது அப்படின்னு வரும்போது அது 0வை தந்துரும். எப்படி 1/0வை நம்ம இன்ஃபினிட்டி வரையறுக்க இயலாதுன்னு சொல்றோமோ அது போல 1/∞ அப்படிங்கறத வரையறுக்க இயலாது அப்படிங்கிறது 0க்கு சமமா மாறிடும். அதனால இது 0வா மாறிடும். அப்ப சைன் 0 டிகிரி 0, சைன் 30 டிகிரி 1/2, சைன் 45 டிகிரி 1/√2, சைன் 60 டிகிரி √3/2, சைன் 90 டிகிரி 1, காஸ் 0 டிகிரி 1, காஸ் 30 டிகிரி √3/2, காஸ் 45 டிகிரி 1/√2, காஸ் 60 டிகிரி 1/2, காஸ் 90 டிகிரி 0, tan 0 டிகிரி 0, tan 30 1/√3, tan 45ங்கிறது 1, tan 60ங்கிறது √3, tan 90ங்கிறது வரையறுக்க இயலாதது, கொசிகன் 0ங்கிறது வரையறுக்க இயலாது, கொசிகன் 30ங்கிறது 2, கொசிகன் 45 டிகிரிங்கிறது √2, கொசிகன் 60 டிகிரி 2/√3, கொசிகன் 90 டிகிரிங்கிறது 1, சீக்கன் 0ங்கிறது 1, சீக்கன் 30 டிகிரிங்கிறது 2/√3, சீக்கன் 45 டிகிரிங்கிறது √2, சீக்கன் 60 டிகிரி 2, சீக்கன் 90 டிகிரி வரையறுக்க இயலாதது. அதே போல காட் 0 டிகிரி வரையறுக்க இயலாதது, காட் 30 டிகிரி √3, காட் 45 டிகிரி 1, காட் 60 டிகிரி 1/√3, காட் 90 டிகிரி 0.